வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க டாக்ஸ்லாம் ஃபுட் வைக்க போகிறோம். வணக்கங்க. இன்னும் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்கு இருக்காது. எல்லாமே கருத்தடை பண்ணிடுறாங்க. எல்லாமே ஹைப்ரிட் டாக்ஸாக வரும். அப்போ பாருங்கள், ஒரு டாக் 5000 விற்கிற டாக்ஸ்லாம் இன்னும் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 25,000 50,000 சேல் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்ட்ரீட் டாக் ஃபுல்லாக நிறைய அவுட்டு. எல்லாமே கருத்தடை பண்ணிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, டாக் குட்டி போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. அதான் சாப்பிட்றானுங்க சூப்பு. சிக்கன் சூப் சாப்பிட்றானுங்க. ஜாய் சாப்பிடு. நீங்கள் இது மாதிரி டாக்ஸ்லாம் தூக்கக்கூடாது. இது மாதிரி ஏன்னா அங்கே அம்மா இருந்து கடிச்சிடும். அதனால் டாக்ஸ்லாம் பார்த்து ஏன்னா சாப்பாடு போடுறதுனால கம்னு இருக்குது. இதெல்லாம் கடிச்சிடும். பார்த்து கவனமாக இருங்க. கூடாது ஏக்கக்கூடாதுன்னு ஏக்கக்கூடாது. நெல்லு நெல்லு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டானுங்கல்ல குட்டி காலி ஆயிடுச்சு. குட்டி போட்டிருக்கு சார். அதுக்கு நிறைய கொஞ்சம் ஹலோ சொல்லு மேக்ஸிங்க பாரு. எதுக்கு வந்த நீ? சாப்பிட்டு டான்ஸில் ஆடாத ரெடி. போடா ஏந்து போடா போ. இயற்கையை நேசிக்க கற்றுக்குங்க. அதை நம்மகிட்ட பேசும். நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அந்த தான தர்மத்தை செய்யுங்க. அளவுக்கு மீறி செய்யக்கூடாது. எப்பவுமே வருமானத்துக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. தானம் தர்மம் நமக்கு நல்லது செய்யும். நமக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் 4 பேர் பார்க்குறான்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. நம்மளை பாதுகாக்கணும். நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்கணும். நம்மளோட குழந்தைங்களை பாதுகாக்கணும். நம்மளோட பெற்றோர்களை நம்மளை கவனிக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் தான் தானம் தர்மம் எல்லாமே பண்ணணும். ஏன்னா குடும்பத்தையும் பெற்றோர்களையும் கவனிக்காமல் நீங்கள் தானம் தர்மம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்லெஸ். அதனால் குழந்தைகளும் குடும்பத்தையும் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடும்பத்துக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தானம் தர்மம் செஞ்சுட்டு ஆரம்பிக்கணும். அது உங்களால் 10 ரூபா இருந்தாலும் சரி 20 ரூபா சரி எந்த ஜீவராசிக்காலும் நீங்கள் உணவு அளிக்கலாம். ஆனால் தானம் தர்மம் போனால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். தானம் தர்மமே சிறந்தது. முடிஞ்ச அளவுக்கு செய்யும். யாரும் ரொம்ப ப்ரெஷர் கிடையாது. செய்யணும் அப்படிலாம் கிடையாது. 10 ரூபா இருந்தால் 10 ரூபா செய்யலாம். 100 ரூபா இருந்தால் 100 ரூபா செய்யலாம். மனிதர்களுக்கெலாம் கொடுக்கணும்னு இல்லை. விலங்குகளுக்கு கொடுக்கலாம், பறவைகளுக்கு கொடுக்கலாம், நிறைய ஜீவராசிகளுக்கு எறும்பு கூட கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச உதவி எப்படி செய்யுங்க. வாழ்க்கையில் மேன்மையும் உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. அது எந்த தடை வந்தாலும் யாரோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடவுள் யாரோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை செய்வார். ஏன்னா கர்ண மகாராஜாவே அழிக்கிறதுக்கு பல போராட்டம் பெற்றார் கடவுள். அதனால் தானம் தர்மம் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லோரும்